ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டோம்ல, அதுக்கான கவர்மெண்ட் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இச்சொல்லின் பொருள் நானந்தலை உலகம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அகன்ற உலகம். ரெண்டாவது கேள்வி, பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மானத்தை பணம் காக்கும். தேர்டு கொஸ்டின், மோனை சொல்லை கண்டறி. கொஷின் பார்த்தீங்கன்னா, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. கொஷின் இதில் மோனை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல் வந்துட்டு இதை எழுத்தில் வந்துட்டு ஃபஸ்ட் எழுத்து வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். பார்த்திங்கன்னா இதில் நந்தவனம் அதில் வந்துட்டு நான் இருக்குது, அப்புறம் நற்றமிழில் வந்துட்டு நான் இருக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் நந்தவனம் நற்றமிழ். ஃபோர்த்து வந்துட்டு, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒற்றுமை இன்மை. அடுத்து அஞ்சாவது கொஷின், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படின்றது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கூரை வேய்ந்தனர். அடுத்து ஆறாவது கொஷின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஓங்கல் ஓசை, செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை. இதெல்லாம் வந்துட்டு பா வகைகளோட ஓசைகள். இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ இது ஆன்சர். அடுத்து ஏழாவது கொஷின், எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சோர்வு. அடுத்து எட்டாவது கொஷின், பிரித்து எழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து ஒன்பதாவது கொஷின், பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, கல்லாதவர்கள். அடுத்து பத்தாவது கொஷின், திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாவை காக்காதவர். அடுத்து 11வது கேள்வி, நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உவமை அணி. அடுத்து 12வது கொஷின், கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் டி, ஞானக்குறள். அடுத்து 13வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அருளப்பன். 14வது கேள்வி, தேம்பாவணியின் படுகொடை தலைவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, வலன். அடுத்து 15வது கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சோழ நாடு. அடுத்து 16வது கொஸ்டின், சேரி மொழியற் செவ்விதி கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பல்லு. அடுத்து 17வது கொஸ்டின், சாந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தூது. அடுத்து 18வது கொஸ்டின், புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, உவே சாமிநாதர். அடுத்து 19வது கொஸ்டின், காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திரு வி. கல்யாண சுந்தரனார். அடுத்து 20வது கொஸ்டின், தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கால்டுவெல். அடுத்து 21வது கொஸ்டின், தாதா சாஹேப் பல்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1969. அடுத்து 22வது கொஸ்டின், நாடக கலையை மீட்டெடுப்பதே நமது குறிக்கோள் என்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நா. முத்துசாமி. அடுத்து 23வது கொஸ்டின், உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, செய்திப்படம். அடுத்து 24வது கொஸ்டின், தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, புதுமைப்பித்தன். அடுத்து 25வது கொஸ்டின், தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நா. முத்துசாமி. அடுத்து 26வது கொஸ்டின், காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிரவண பிதுர்பத்தி. அடுத்து 27வது கொஸ்டின், குந்தி நின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உழைக்காதவன் செல்வம் அழியும்.
அடுத்து 28வது கொஸ்டின் அகர வரிசைப்படுத்துக. கொஸ்டின் வந்துட்டு இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. அடுத்து 29வது கொஸ்டின் பிறவினை சொற்களை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். அடுத்து 30வது கொஸ்டின் பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டால். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செய்வினை தொடர். அடுத்து 31வது கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைத்தல். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் மார்க் கடைசியில் வந்திருக்கணும். அடுத்து 32வது கொஸ்டின் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் டக்கர டக்கல் கரெக்டு. செகண்ட் வந்துட்டு மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம், இது தப்பு. தேர்டு வந்துட்டு ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே டக்கர டக்கல் மங்களம் ஆகியவையாகும், இதுவும் கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 சரி 2 தப்பு 3 சரி. 33வது கொஸ்டின் வெண்பாவுக்கு உரிய ஓசை. ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு, நம்பூதனார். செகண்ட் வந்துட்டு காசி காண்டம், அதிவீர ராம பாண்டியர். தேர்டு வந்துட்டு சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். காலக்கணிதம், கண்ணதாசன். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3 4 2 1. அடுத்து 35வது கொஸ்டின் பதினெண் என்றால். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 18. அடுத்து 36வது கொஸ்டின் இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூதஞ்சேத்தனார். அடுத்து 37வது கொஸ்டின் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நகனவாய் பறவைகள். அடுத்து 38வது கொஸ்டின் உத்தரகாண்டம் எழுதியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். தமிழில் வந்துட்டு கம்பராமாயணத்தில் 6 காண்டம் இருக்கும். ஆனால் அதே வந்துட்டு வடமொழியில் 7வது காண்டம் உத்தரகாண்டம். அதை யார் எழுதியிருப்பாங்கன்னா தமிழுக்கு மாற்றிருப்பாங்கன்னா ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார். அடுத்து 39வது கொஸ்டின் பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குயில் பாட்டு. அடுத்து 40வது கொஸ்டின் வாளெங்கி நீண்டு எழுந்த வள்ளுங்கி ரெங்கே 4 டேஸ் என தொடங்கும் இரட்டுரு மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிக்காலமேகம். அடுத்து சரியானதை கண்டறிக. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் கரெக்டு. செகண்ட் வந்துட்டு நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம் பெற்றுள்ளது கரெக்டு. தேர்ட் வந்துட்டு எளிய நடியில் வெண்பாவால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. ஃபோர்த் வந்துட்டு மனோன்மணியம் தமிழின் முதல் வடிவ நாடக நூல் கரெக்டு. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 2 4 சரி. அடுத்து 42வது கொஸ்டின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழின் பயில தொடங்கினேன் என்று கூறியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள். அடுத்து 43வது கொஸ்டின் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உவமைக்கவிஞர் சுரதா. அடுத்து 44வது கொஸ்டின் பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி. நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்து 46வது கொஸ்டின் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கவிதை. அடுத்து 47வது கொஸ்டின் தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ்.
பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ் முறையே. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முதுமலை நாராயண கவி. அடுத்து 48வது கொஸ்டின் தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 49வது கொஸ்டின் வா என்ற வேறு சொல்லின் வினைமுற்று. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்தால். அடுத்து 50வது கொஸ்டின் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். அடுத்து 51வது கொஸ்டின் ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. அடுத்து 52வது கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? கடைசியில் கொஸ்டின் மார்க். அடுத்து 53வது கொஸ்டின் செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பண்பு தொகை. அடுத்து 54வது கொஸ்டின் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாண்டிய அலங்காரம். அடுத்து 55வது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவர். அடுத்து 56வது கொஸ்டின் படமாட கோவில் பகர்வர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாட கோவில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோவில் பகர்வதற்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி பொழிப்பு மோனை. அடுத்து 57வது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கட்டளை வாக்கியம். அடுத்து 58வது கொஸ்டின் இமிலிசை இலக்கணம் குறிப்பு அறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வினை தொகை. அடுத்து 59வது கொஸ்டின் மல்லிகை சூடினால் என்பது. ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். அடுத்து 60வது கொஸ்டின் கரை பொரு இலக்கண குறிப்பு வரைக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டாம் வேற்றுமை தொகை. அடுத்து 61வது கொஸ்டின் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜியு போப். அடுத்து 62வது கொஸ்டின் வளவ ஏவ வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து 63வது கொஸ்டின் புறநானூறு இந்நூலை தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹண்ட். அடுத்து 64வது கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. அடுத்து 65வது கொஸ்டின் யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருமூலர். அடுத்து 66வது கொஸ்டின் வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காடுவெளி சித்தர். அடுத்து 67வது கொஸ்டின் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். அடுத்து 68வது கொஸ்டின் மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி கீழ்வாய் நெல்லி. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை மூன்றும். அடுத்து 69வது கொஸ்டின் உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். அடுத்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பா சிங்காரம். அடுத்து 71வது கொஸ்டின் முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து 72வது கொஸ்டின் பொறுத்துக. ஏ வந்துட்டு அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். பி வந்துட்டு ஹங் மக்னஸ்கி கணினி மூலம் தொலை நகல் எடுக்கும் இயந்திரம்.
தேர்டு வந்துட்டு ஜான் ஹெர்பர்ட் பாரான் தானியங்கி பண இயந்திரம். ஃபோர்த் வந்துட்டு மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 3, 4, 2. அடுத்து 73வது கொஸ்டின் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி வை தாமோதரனார். அடுத்து 74வது கொஸ்டின் கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 இக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாபேசி முழங்கினார். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. அடுத்து 75வது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். அடுத்து 76வது கொஸ்டின் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராசசிம்மேஸ்வரம் கோவில். அடுத்து 77வது கொஸ்டின் மணக்குரங்கு என்னும் சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உருவகம். அடுத்து 78வது கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6 கடல் பறவை ஆழி. இது 3மே வந்துட்டு கடலை பற்றி குறிக்கும். 6 மட்டும் வந்துட்டு வித்தியாசமாக இருக்கும். அடுத்து 79வது கொஸ்டின் பிழை திருத்தம் செய்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். அடுத்து 80வது பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். அடுத்து 81வது கொஸ்டின் அகர வரிசைப்படுத்துக. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேழ்வர் பொலிக்கும் நசையி பொந்து மஞ்சை நல்குவர் சகவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேழ்வர் சவகர் நசையி நல்குவர் பொலிக்கும் பொந்து மஞ்சை. அடுத்து 82வது கொஸ்டின் தா என்ற வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயர் டேஸ் அப்படிங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தந்தவர். அடுத்து 83வது கொஸ்டின் வேறு சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டிற்கு சென்றால். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி செல். அடுத்து 84வது கொஸ்டின் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் சுல் சூழ். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கர்ப்பம் சுற்று சபதம். அடுத்து 85வது கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்டறிக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்து 86வது கொஸ்டின் ஐ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐ அப்படின்னா தலைவன். அடுத்து 87வது கொஸ்டின் ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புனைவு. அடுத்து 88வது கொஸ்டின் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. அடுத்து மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை. அடுத்து 90வது கொஸ்டின் பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பல மொழி பேசும் மக்கள். அடுத்து பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிழார் திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 4, 1, 3. அடுத்து 92வது கொஸ்டின் முடிகெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். அடுத்து 93வது கொஸ்டின் ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீந்து ஒரு போதேனும் இவ்வடியில் நீபவானம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடம்ப வனம். அடுத்து 94வது கொஸ்டின் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார்.
அடுத்து 95வது கொஸ்டின் திரு கேதாரம் பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தரர். அடுத்து 96வது கொஸ்டின் மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருப்பாவை. அடுத்து 97வது கொஸ்டின் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தேவநேய பாவனர். அடுத்து 98வது கொஸ்டின் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில். அடுத்து 99வது கொஸ்டின் சரியானவற்றை பொறுத்துக. ஆஹூராபியாசம் அப்படின்னா வந்துட்டு எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம் அப்படின்னா வந்துட்டு கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாள பாத்திரம் தலைமடல். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3-2-4-1. அடுத்து 100வது கொஸ்டின் எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர். விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தேவநேய பாவனர். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் ஆன்சர் கீ வந்துட்டு கரெக்டாக நான் விடுறேன்.